என் கண்களை யாரது? என்ன சீக்கிரம் வந்துட்ட? அம்மா இன்னும் சமைச்சு முடிக்கலையே. எம்மா எம்மா என்னல அம்மா அம்மான்னு ஏல விட்டுட்டு இருக்க? இப்ப சமைச்சிருவேன், பொறு கொஞ்சம். எம்மா சோறுக்கு இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இல்ல ரிசல்ட் தானே வரப்போகுது, நீ தான் நல்லா எழுதிருக்குன்னு வந்து சொன்னேல்ல, அப்புறம் என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? ஏம்மா மனசை கொஞ்சம் தினப்படுத்திக்கோமா, ரிசல்ட் என்ன வேணா வரலாம்மா. மனசை தடப்படுத்தணுமா? எதுக்கு மனசை தடப்படுத்தணும்? ஏம்மா அவ்வளோ க்ளோஸ் அப்ல வந்து நிக்காதம்மா, மனசு திக்கு திக்குங்க. யாரு? வாமா மல்லி. ஒன்றுலக்கா, இந்த நியூஸில் 10th பரீட்சைக்கு ரிசல்ட் போட்டானாமே, அதான் நம்ம சாய் எழுதியிருக்காங்களா 10th ரிசல்ட் எதுவும் பார்த்தீங்களா என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். அப்படியாம்மா, ரிசல்ட் வந்துட்டா நாங்கள் இன்னும் பார்க்கலாமா? நீங்கள் இன்னும் பார்க்கலையா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சலாம் வந்தேன். சரி விடுங்க. எனக்கே உயிர் இப்பமோ அப்பமோன்னு இழுத்துட்ருக்கு. இதில் இவங்க வேற ரிசல்ட்டை பார்த்தியா அதை பார்த்தியான்னு. உங்களுக்குலாம் வீட்டில் வேலையே கிடையாதா? என்னல சாய் நெஞ்சில் கை வச்சுட்டு நிற்க? ஒன்றும் இல்லத்த, நெஞ்சு நின்ன மாதிரி இருந்தது, அதான் தட்டி எழுப்பிட்டுருக்கேன். எனக்கு நெஞ்சு நின்ன மாதிரி இருக்கா? சரி சரி, ரிசல்ட் அந்த சந்தோஷத்தில் நெஞ்சுனா நிற்கிடே. சரி, ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு அத்தைக்கு ஸ்வீட் வாங்கி தரணும், சரியா? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். ஏல ரிசல்ட் வந்துட்டாம்ல, ரிசல்ட்டை பார்த்தியா இல்லையால? ரிசல்ட்டை போய் பாரு. சரிம்மா. இம்மா நான் பாஸ் ஆயிட்டேம்மா. பாஸ் ஆயிட்டியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மார்க் எவ்வளவுமா? ஏம்மா ஏம்மா 500க்கு 350 தான் வாங்கியிருக்கேன். ஏல உன்னை எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சோம், வெறும் 500க்கு 350 தான் வாங்கியிருக்க. யாரு? ஏல 350 மார்க் எடுத்துக்கிட்டு சரிகமான பாட்டு படிச்சுட்டு இருக்க? நான் எங்கம்மா படித்தேன்? சாய்னா முத்து வந்திருக்க, கதவை தோற. வாப்பா முத்து, உள்ளவா. மார்க்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். எவ்வளோ மார்க்குமா? 470. 470 இங்கே வந்து வத்தி வச்சிட்டு இருக்கா நேரங்கட்ட நேரத்தில்.